தண்டனை அப்படிங்கிறது ரொம்பவே ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல தான் வழங்குவாங்க. ஆனா கேரள நீதிமன்றம் 24 வயதே ஆன ஒரு இளம் பெண்ணுக்கு இந்த தண்டனையை வழங்கியிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னா கிரேஷ்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இவங்க அவங்களுடைய லவ்வரை 3 முறை கொலை செய்ய முயற்சி பண்ணி 3வது முறை தான் சக்சீட் ஆகுறாங்க. இந்த 2 முறையில தவறையும் அவங்களுக்கு ஒரு சின்ன கில்ட் ஃபீல் கூட இல்லாம திரும்ப திரும்ப இதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. ஒரு ஹெர்பிசைடை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஹெர்பிசைட் ஒவ்வொரு பார்ட்டா டிஸ்ட்ராய் பண்ணும். அது இதனாலதான் இறந்தாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. டையிங் டிக்ளரேஷன் எடுத்த மேஜிஸ்ட்ரேட்டு கிட்ட கூட அவங்க இதனாலதான் இறந்தாங்க அப்படிங்கறத அந்த பையனுக்கு தெரியாத அளவுக்கு இவங்க செஞ்சிருக்காங்க. மிகப்பெரிய டெவிலிஷ் தாட்ஸ், அதாவது பேய்த்தனமான ஒரு எண்ணம் இருக்கு. இது மாறுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் தூக்கு தண்டனை வழங்கினதா விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த கொலை செய்ய உடந்தையா இருந்த அவங்க மாமாவுக்கும் அடுத்து அவங்க அந்த சாட்சிகளை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுக்காகவும் 3 வருட சிறை தண்டனையை வழங்கியிருக்காங்க.